நான் சொல்ற ஸ்கின் கேர் டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா வேற லெவல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து ரேண்டமா ஃபேஸ் பேக் போடுறது, ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் எடுத்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக்னு போடணும், போட்டா ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு போடுறது. எல்லா நாளுமே ஒரே மாதிரியான ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ என்னோட ஸ்கின் வந்து இன்னைக்கு டல்லா இருக்கு, அந்த டைம்ல நான் வந்து பிக் பண்ண வேண்டியது ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர். டேன் ஆயிடுச்சு, அப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பா ஒரு கிளீன் அப் ரொட்டீன் பிளஸ் டேன் ரிமூவல் பவுடர். பிரைட் மட்டும் தான் இருக்கும், ஒரு க்ளோ இருக்காது, ஸ்கின்ல ஒரு ஷைன் இருக்காது. ட்ரையா இருந்துச்சுன்னா ரிங்கிள்ஸ் லைன்ஸ்லாம் அப்படியே தெரியும். அந்த டைம்ல க்ளோவிங் பவுடர், ஸ்கின் 16 ட்விங்கிள் டோன் பவுடர், பிரீமியம் ஷைன் காய்ச்சின பால்ல போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தான் ஆயில் ரொட்டீனுமே எல்லா டைம்லயுமே ஒரே மாதிரி ஆயில்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ டேன் ஆகும்போது, டல்லா இருக்கும்போது, டீஹைட்ரேட்டா இருக்கும்போது, ட்ரையா இருக்கும்போது, ஸ்கின் ரஃபா இருக்கும்போதுன்னு ஸ்கின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஸ்கின் கேர் ரொட்டீன், ஃபேஸ் பேக், கிளீன் அப் ரொட்டீன் சூஸ் பண்ணணும். ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கணும், ஷைனிங்கா இருக்கணும், கிளியரா இருக்கணும், ஸ்கின் டோன் லைட்டன் ஆகணும்னு நினைச்சா இப்படிதான் நம்ம பண்ணணும்.